ஆல்ரெடி போன சம் பார்த்துருந்தோம். ஃபஸ்ட்டு ஒரு 5 சம் பார்த்துருந்தோம். அடுத்த ஒரு 5 சம் இது. என்ன அப்படின்றது அனாலஜி பார்த்துருந்தோம். எப்படின்னா இதுக்கும் ஒரு ரிலேஷன் இருக்கும். அதே மாதிரியே இதுக்கு இந்தான்றதுக்கு இதுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் வந்து அனாலஜி. ஓகேங்களா? இப்போ 24:416 42 கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே என்ன வரும், இந்த கொஷின் மார்க்கில் என்ன வரும் அப்படின்னு சொல்கிறது கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ 24 இங்கே 416 இருக்குது, 42 இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னும்போது, இப்போ இந்த 24 கூட எதையாவது பண்ணி ஏதோ ப்ளஸ்ஸோ மைனஸோ டிவைடோ இல்லை கியூபோ ஸ்கொயரோ ஏதோ பண்ணியிருக்காங்க. பண்ணால்தான் வந்து இந்த 416 வந்திருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி எப்படி பண்ணி இது வந்துச்சோ அதே மெத்தட் இதுக்கு இந்தாண்டு இருக்குல்ல, இதில் என்ன மெத்தட் போட்டோமோ அதே மெத்தட் இங்கே யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அது யூஸ் பண்ணால் ஒரு ஆன்சர் வரும். அப்போ அந்த ஆன்சர் இது கூட ரிலேட்டட் ஆகுதான்னு செக் பண்ணிங்க அப்படின்னா அப்போ அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இதுதான் அனாலஜி. ஓகேங்களா? இப்போ 24 இருக்குது. இப்போ 24 இது எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா இப்படி பண்ணி பார்க்கலாங்களா? 2 ஸ்கொயரு 4 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் என்னது? 2 ஸ்கொயர் வந்து 4, 4 ஸ்கொயர் 16, அப்போ 416 கிடைக்குது. இப்போ அதே மாதிரி 4 ஸ்கொயர் என்னது? அடுத்தது 42. இது என்ன பண்ணால் 4 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இப்படி இதில் என்ன பண்ணால் அதே மாதிரி ஸ்கொயர் பண்ணி பார்க்கணும். 4 ஸ்கொயர் என்னது? 16, 2 ஸ்கொயர் என்னது? 4, 164. ஓகே, 164 ஆன்சர் 164 இருக்குது. கரெக்டு. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் வந்து 164 இருக்குது. டி தான். புரியுதுங்களா? புரியும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படின்னா இப்போ 24 இருக்குது. இதை எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த 24 கூட +1 ஆட் பண்ணியும் கொண்டு வருவாங்க. இந்த 2 ஸ்கொயர் பண்ணுவாங்க, 4 ஸ்கொயர் பண்ணுவாங்க, 2 கியூப் பண்ணுவாங்க, இந்த 4 கியூப் பண்ணுவாங்க, இல்லை 24 × 2 பண்ணுவாங்க. எப்படி வேணாலும் பண்ணுவாங்க. இதில் நிறைய மெத்தட் இருக்குது. ஓகேங்களா? அதாவது அந்த மெத்தடு பண்ணியிருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சி இந்த ஆன்சர் கொண்டு வரணும். நீங்கள் அனாலஜியை டெய்லியும் ஒரு 20 சம்மா 20 மெத்தடாக பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ இதோட ஆன்சர் 164. இப்போ இந்த 7th சம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 கொடுத்துருக்காங்க, இங்கே 5 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இங்கே ரெண்டுமே சின்ன நம்பர், இந்த இடத்துல வந்து பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கேயும் பெரிய நம்பர் வரணும். ஓகேங்களா? இருக்குதுல இதில் பெரிய நம்பர் பார்த்தீங்கன்னா 9 இருக்குது, 8 இருக்குது, 7 இருக்குது. இதில் என்ன ரிலேட் ஆகி வருது அப்படின்றத கொஞ்சம் பாருங்களேன். இது ஈவன் நம்பரு, இது ஆட் நம்பரு, இது ஆட் நம்பரு அப்படின்ற மாதிரி வருது. ஆட் ஈவன் இதே மாதிரி இது வந்து அனாலஜி மாதிரி. ஓகேங்களா? ஒரு நடுவில் ஒரே ஒரு சமயம் இது கொடுத்துருந்தேன். ஆட் நம்பர் ஈவன் நம்பர் அப்படின்னும் போது இது வந்து ப்ரைம் நம்பர். ஓகேங்களா? பகா எண் அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவீங்களா, அதுதான். அதாவது ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடியதான் வந்து ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுதான் வந்து பகா எண். ஓகேங்களா? நினைக்கிறேன்ல அதுதான். இப்போ 2 இருக்குது, 5 இருக்குது. அப்போ நடுவில் வந்து ப்ரைம் நம்பர் வேறு என்ன இருக்குது? 3 இருக்கும். அப்போ 3 இங்கே 3, இந்த 49 இது கூட ரிலேட்டட் எப்படி? ஓகே. அடுத்த ப்ரைம் 5க்கு அப்புறம் அடுத்த ப்ரைம் நம்பர் வந்து 7. ஓகேங்களா? அப்போ 7 ஸ்கொயர் பண்ணால் 49, அப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் அப்போ இங்கே 9. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்போ வந்து இங்கே 2 இருக்குது, இங்கே கொஸ்டின் மார்க் இருக்குது, 5 இருக்குது, இங்கே 49 இருக்குது. இப்போ 2 நம்பரும் சின்ன நம்பர்னால் இங்கே பெரிய நம்பர் வரணும். ஓகேங்களா? பெரிய நம்பர் ஆப்ஷனில் இல்லவே இல்லை. அப்படின்னும் போது 49க்கு ரிலேட்டடாக என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது 49 எப்படி வந்ததுன்னா 7 ஸ்கொயர் பண்ணாலும் 49 வந்தது. அப்போ இங்கே என்ன 3 ஸ்கொயர் பண்ணால 9 வரணும். ஓகேங்களா? எதை வச்சுன்னா இதுவும் ப்ரைம் நம்பர், 3யும் ப்ரைம் நம்பர், 5யும் ப்ரைம் நம்பர், 7ம் ப்ரைம் நம்பர். ஓகேங்களா? ஏன்னா 2 வந்து ஒரு ஈவன் நம்பர். ஓகேங்களா? ஆட் நம்பர் கிடையாது. அப்படின்னும் போது அடுத்த ஆப்ஷன் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆட் நம்பராக பார்த்தா ஆட் நம்பர் எதுவுமே இல்லை. அப்போ ப்ரைம் நம்பராக பார்த்தா பகா எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகா எண் இருக்குது. ஓகேங்களா? அதனால 2க்கு அப்புறம் 3 வந்து ஒரு பகா எண். அப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 9 தான் ஆப்ஷனில் இருக்குது. 9 ரைட்டான ஆன்சர். ஏன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னடான்னு கடுப்பாகும் உங்களுக்கு. இது ஒரு மெத்தடில் இருக்குது, இது ஒரு மெத்தடில் இருக்குது, இது ஒரு மெத்தடில் இருக்கும், எல்லாமே ஒரு மெத்தடில் இருக்கும். ஓகேங்களா? அப்படின்னும் போது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா அசால்ட்டாக நீங்கள் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது 8th சம் 2, 12, 3. இந்த இடத்துல என்ன வரும்? 2:12 3:கொஷின் மார்க். இந்த இடத்துல என்ன வரும்?
இது எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 இருக்குது, 2 × 6 தான் 12, அப்போ 3 × 6 18. இது ஆப்ஷனில் இல்லை. ஓகே, இது ஆப்ஷனில் இல்லை. அப்படின்னா வேறு என்ன மெத்தடில் ட்ரை பண்ணலாம்? டூ கியூப் வேறு என்ன மெத்தட்? உங்களுக்கு எதாவது ஐடியா கிடைக்குதுங்களா? வேறு என்ன மெத்தட் அப்படின்ற மாதிரி எதாவது ஐடியா கிடைக்குதுங்களா? டூ ஸ்கொயர் வந்து 4, 8. இப்போ 2 கியூபு ப்ளஸ்ஸு 4, 2 2s are 4, 4 2s are 8, 8 + 4 வந்து 12. ஓகேவா? அப்போ 3 கியூப்பு, 3 3s are 9, 9 3s are 27, 27 + 4 வந்து 31 வரணும். 31 ஆப்ஷனில் இல்லை. அப்படியும் பண்ணல அவங்க. வேறு என்ன மாடல்? டூ ஸ்கொயர் மாடலே மறந்து. ஓகே, இப்படி பண்ணி பார்க்கலாங்களா? 2 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2 கியூப் பண்ணால் 2 ஸ்கொயர் வந்து 4 ப்ளஸ்ஸு 2 கியூபு 8, இதை ஆட் பண்ணால் 12 வருது. அப்போ அதே மாதிரியே 3 ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 3 கியூப், 3 ஸ்கொயர் 9, 3 கியூப்பு 27, அப்போ இஸ் ஈக்குவல் டு 36. ஆப்ஷன் சி 36. புரியுதுங்களா? இந்த ரெண்டை வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, அதை திரும்பி ரெண்டை க்யூப் பண்ணிருக்காங்க, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 12 வருது. 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 2 க்யூப் பண்ணால் 8, ஆட் பண்ணால் 12. அதே மாதிரியே 3 ஸ்கொயர் பண்ணால் 9, அதே 3 க்யூப் பண்ணால் 27, ஆட் பண்ணால் 36. அப்போ இங்கே 36 வரும். இதான் ரைட்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது 9th 11:22 23. கொஷினை நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து உங்களுக்கு மைண்டில் உட்காரும், எவ்வளோன்னு தெரியும். சரிங்களா? குரூப் டி பொறுத்த வரைக்கும் 55 மார்க் மேக்ஸ் ப்ளஸ் ரீசனிங்லே வருது. ப்ராக்டிஸ் கண்டிப்பாக முக்கியம். ப்ராக்டிஸ் எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க, டெஸ்ட் எதை வச்சிங்கன்னா அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? நிறைய மேக்ஸ் போட்டு பாருங்கள். இதுலன்னு இல்லை, இப்போ இதில் ரீசனிங் இதெல்லாம் பண்ணிங்கன்னா டிஎன்பிசிலையும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் அடிக்கும்போது உங்களுக்கு டிஎன்பிசியும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து டிஎன்பிசியில் மார்க் நீங்கள் எதில் போவீங்க அப்படின்னா தமிழில் போவீங்க, அதிகமாக எடுப்பீங்கன்னா தமிழில் எடுப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து மேக்ஸில் எடுப்பீங்க, அதுக்கப்புறம் ஜிஎஸ்சில் நார்மலாக அப்படின்ற மாதிரி போவீங்க. இப்போ குரூப் டியை வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சயின்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும். அப்படின்னும் போது நீங்கள் ஜிஎஸ்சில் வீக்காக இருக்கிறது எதில் இருப்பீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்டில் தான் இருப்பீங்க. அப்போ இதில் சயின்ஸ் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க, ரீசனிங் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க, மேக்ஸும் ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அப்படின்னும் போது இதையும் அட்டன் பண்ணிட்டு டிஎன்பிசி அட்டன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ 11:22 11 × 2 is equal to 22. 11 வந்து 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 22 கிடைக்கும். அப்போ 23 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 46 கிடைக்கும். 46 ஆப்ஷனில் இல்லை. ஓகேங்களா? 46 ஆப்ஷனில் இல்லை. அப்படின்னும் போது இது கிடையாது. ஓகே, வேறு என்ன மெத்தட்? ஓகே, இப்படி பண்ணலாம். இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. இப்போ 1 + 1 is equal to 2. ஓகேங்களா? 2 × 11, அதாவது இந்த 11 இருக்குல்ல, இந்த 11 1 + 1 ஆட் பண்ணிங்கன்னா 2 வரும். அந்த 2 வச்சு திரும்பி அந்த 11 மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 22 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இதுலேயும் அதே மாதிரி. அப்போ 2 + 3 is equal to 5. 5 × 23.
5 3s are 15, balance 1, 5 2s are 10, 115. ஆப்ஷன் பி இருக்கு. புரியுதுங்களா? இப்போ இந்த 1 + 1 இந்த 1 இருக்குல்ல, நடுவில் 1 + 1 போட்டு 2 ஆட் பண்ணிக்கிறோம். 1 + 1 = 2. 2 வந்து திரும்பி அதே 11ஆல் மல்டிபிள் பண்ணால் 22 கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ 2 + 3 ஆட் பண்ணிங்கன்னா 5, 5 × 23 மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 115 கிடைக்குது. ஆப்ஷன் பி 115. ஓகேங்களா? அடுத்த சம் 10th பார்த்தீங்க அப்படின்னா 12. நமக்கு டக்குன்னு எடுத்தோன்னு நம்ம என்ன பண்ணுவோம், 12 வச்சு எப்படி 36 வரும் அப்படின்னா மல்டிபிள் தான் டக்குன்னு நமக்கு போகும். ஓகேங்களா? இப்போ 12 × 3 12 12 3 எவ்வளோ ஆச்சு, 36 ஆச்சு. அப்போ 14 × 3 எவ்வளோ ஆச்சு, 14 3 எவ்வளோ ஆச்சு, 28 38 42 ஆச்சு. 42 ஆப்ஷனில் இல்லை, இப்போ எல்லாமே ரவுண்ட் ஆஃபில் இருக்குது. அப்போ இதில் எப்படி வரல அப்படின்னும் போது அடுத்தது ஆப்ஷன். இப்போ இதே மாதிரி அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ 1 + 2. ஓகேங்களா? 1 + 2 = 3. இப்போ 3 × 12. ஓகே, 3 × 12 வந்து எவ்வளோ, 36. அப்போ 1 + 4 எவ்வளோ, = 5. இப்போ 5 × 14 எவ்வளோ, 70. ஆப்ஷனில் டி 70 ஆப்ஷனில் இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இதுவும் ஒரே மாடல், அப்போ இதுவும் ஒரே மாடல், ரெண்டுமே ஒரே மாடல் தான். ஓகேங்களா? சேம் அதே தான். 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணால் 3 கிடைக்குது. அந்த 3ஐ வச்சே திரும்பி அந்த 12 மல்டிபிள் பண்ணால் 36 கிடைக்குது. 1ஐயும் 4ஐயும் 1 + 4 ஆட் பண்ணுறேன், 5 கிடைக்குது. 5ஐ வச்சு திரும்பி 14 மல்டிபிள் பண்ணுறேன், 70 கிடைக்குது. ஓகேங்களா? இது ரெண்டும் ஒரே மாடலாக இருக்குது. ஓகேங்களா? இப்போ இது என்ன மாடல்னு தெரிஞ்சுதுங்களா? இப்போ 2ஐ வந்து ஸ்கொயர் பண்ணுறேன், 2ஐ க்யூப் பண்ணுறேன். இது 4, 2ஐ க்யூப் பண்ணால் 2 8. அப்போ எப்படின்னும் போது 12. இப்போ அதே மாதிரியே 3ஐ ஸ்கொயர் பண்ணுறேன், க்யூப் பண்ணுறேன் அப்படின்னும் போது 36 கிடைக்குது. எவ்வளோ மாடல் இருக்குன்னு பார்த்துக்குங்க, எத்தனை மாடல் இருக்குன்ட்டு. ஓகேங்களா? அடுத்த 5 சம் அடுத்தது பார்க்கலாம். ஓகேங்களா?